தனுஷ் அண்ட் நயன்தாரா இவங்களோட இஷ்யூ தான் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நயன்தாரா மேமுக்கு ஒரு பர்த்டே சொல்லிக்கலாம். என்ன பஞ்சாயத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் ரவுடி தான் அந்த படத்தோட 3 செகண்ட் கிளிப்பை இவங்களோட மேரேஜ் டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணதுக்காண்டி தனுஷ் சார் வந்து இவங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்திருக்காருன்ட்டு. இதுக்கு வந்து நயன்தாரா மேம் வந்து ஒரு 4 பேஜுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தனுஷ் சாருக்கு. அதுவும் இல்லாம 10 கோடி ரூபாய் கேட்கிறாரு ஒரு 3 செகண்ட் கிளிப்புக்கு. அது இதுன்ட்டு பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இப்போ நயன்தாரா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்நீச்சல் படத்துல வந்து ஒரு ஐட்டம் சாங் ஒன்று பண்ணிருப்பாங்க நயன்தாரா மேம். அது வந்து தனுஷ் சாருக்காண்டி தான் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த சாங்காண்டி எந்தவித காசுமே சார்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நயன்தாரா மேம்க்கு வந்து நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது போக நிறைய ஹீரோயின்ஸும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன நெட்ஃபிளிக்ஸ்க்கு என்ன ஃப்ரீயாக வித்த காசு வாங்கினா வித்தன்னு கேட்குறாங்க. இதுவுமே ஒரு நியாயமான கேள்விதான். ஸோ ஓகே, இதில் என்ன ட்விஸ்ட்னா, கடைசியில் தான் வந்தார் விநாயக். அந்த மாதிரி எஸ் சரவணன் பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, டைரக்டரா இருந்திருக்காரு, மியூசிக் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு வந்து எல்ஐசின்னு ஒரு டைட்டில் வைக்கிறாரு. சரி ஓகே, படம் எடுக்கலான்னு போறப்ப விக்னேஷ் வந்து ஒரு தரப்புல வந்து போன் அடிச்சிருக்காரு. நான் வந்து எல்ஐசின்னு என் படத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீங்க வந்து டைட்டில் கொடுக்குறீங்களா முதல்ல கேட்டிருக்காரு. அப்புறமா இல்ல இவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டைட்டில் வந்து நான் தான் வச்சிருந்தேன், நீங்க எப்படி அனுமதி இல்லாம என் டைட்டில் யூஸ் பண்ணலான்ட்டு அடுத்து வந்து விக்னேஷ் வந்து ஒரு வாரம் அப்புறம் அந்த படத்துக்கான பூஜை ஆரம்பிச்சிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் நடந்த ஹீரோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. எஸ் சரவணனுக்கு வந்து கேஸ் மாதிரி போட்டு பஞ்சாயத்துலாம் முடிஞ்சக்கப்புறம் இவங்க வந்து டைட்டில் மாத்திட்டாங்க. விக்னேஷ் வந்து அவங்க டைட்டில் மாத்திட்டாங்க. எல்ஐசி அந்த டைட்டில் வந்து எல்ஏகேன்னு விக்னேஷ் சிவன் தரப்புல இருந்து மாத்திட்டாங்க. இதுக்கு எஸ் சரவணன் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, அதனால நீங்க வந்து என் அனுமதி இல்லாம என் டைட்டில் நீங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அதுவே தனுஷ் சார் வந்து பெரிய ஆள்னால ஒரு 3 செகண்ட் கிளிப்புக்கு ஒரு 2 வருஷம் ஆக்கிருக்கீங்க. இது என்னன்ட்டு எனக்கு புரியலன்ட்டு அவர் தரப்புல இருந்து ஒரு கண்டனம் வச்சிருக்காரு.